ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம புக்ஸ் அப்படின்றத பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ ஃபஸ்ட்டு நான் எப்போ புக்கு படிக்க ஆரம்பித்தேன், எனக்கு யார் வந்து இந்த புக்கை இன்ட்ரோ பண்ணா அப்படின்னா வந்துட்டு, நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தப்போ வந்துட்டு ஒரு நாள் நான் ஆலவந்தான் படம் பார்த்துட்டேன். படம் பார்த்துட்டு நான் எங்கள் வீட்டில் பெரியம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நான் இந்த மாதிரி சூப்பரான ஒரு படம் பார்த்தேன் எனக்கு, ஆலவந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து தமிழ்லாம் பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்காங்க கமல். முக்கியமாக வந்துட்டு ஒரு ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருக்காரு, பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு அது அப்படின்ட்டு. எங்கள் பெரியம்மா என்ன பாட்டுறாது அப்படின்னா, இந்த மாதிரி நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புட்பம் சாத்தியே சுற்றி வந்து முன்னமுன் என்று சொல்லும் மந்திரம் ஏதடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு லிட்ரேச்சராக ஒரு நல்ல இது இருந்துச்சு அப்படின்னா. எங்கள் பெரியம்மா வந்துட்டு ஃபுல்லாக கேட்டு இருந்தாங்க. அப்படியா, அது மீனிங் என்னன்னு தெரியுமா அப்படின்னாங்க. புரியுதுல்ல, ஒரு கல்லை நட்டு வச்சுட்டு அதுக்கு பூ வச்சுட்டு சுற்றி வந்தால் அது எப்படி கல் சாமியாக மாறிடும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. படத்தில் ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் என் பெரியம்மா வந்துட்டு ஃபுல்லாக கேட்டுட்டு, ஓகே அந்த ஷெல்ஃபில் இருக்க புக்கு போயிடு அப்படின்னாங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து பெரியம்மா வீட்டில் ஷெல்ஃபில் புக்ஸ் இருக்கும், பட் எல்லாம் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்டு, கதவை திற காற்று வரட்டும், இந்த மாதிரி புக்ஸாக இருக்கும். எனக்கு இன்ட்ரெஸ்டே வந்ததில்லை. ஃபஸ்ட் டைம் போய் இந்த சித்தர் பாடல் புக் எடுத்துருவோம் அப்படின்னாங்க. ஸோ நான் போயிட்டு இந்த புக்கு இருந்துச்சு, நான் இந்த புக்கை போய் எடுத்துகிட்டு வந்தேன். எங்கள் அம்மா அந்த இவரை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அந்த புக்கில் அவங்க சொன்னேன் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா வந்துட்டு இட் இஸ் ரிட்டன் பை சித்தர். எனக்கு வந்து பார்த்த உடனே நான் ஒன்று நினச்சிட்ருக்கேன். 9th படிக்கிறப்போ வந்துட்டு ஓகே சினிமானா இப்படி ஒருத்தர் எழுதுவார், இன்னொருத்தவங்க படம் எடுப்பாங்க, இந்த மாதிரி நினச்சிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரெஃபரன்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறதே எனக்கு அப்போ தான் தெரியுது. ஓகே, அண்ட் தென் இந்த புக்கை நான் படிக்கிறப்போ வந்துட்டு ஒரு பயங்கர ஒரு ரெவல்யூஷனரி தாட்ஸோடு எழுதுன மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து காம்பினேஷன் ஆஃப் நிறையா ஒர்க் இருக்குது. இதில் நிறைய சித்தர்கள் எழுதின பாட்டை வந்து மொத்தமாக தொகுத்து வந்து இதை வந்து புக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல இந்த புக்கு. ஆனால் நான் ஃபஸ்ட்டு எனக்கு அந்த ஒரு ஆசையை தூண்டுன ஒரு புக்கு. ஓகே, புக்கில் இவ்வளோ இருக்குது, அந்த புக்குன்றது ஒரு வேர்ல்டு அப்படின்றதுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு வந்தது வந்து இந்த புக்கு தான், சித்தர் பாடல்கள் அப்படின்ற புக்கு. ஸோ நீ ஃபஸ்ட்டு படித்த புக்கு எது? ஓகே, நான் ஃபஸ்ட்டு படித்த புக்கு வந்து இட் வாஸ் பேக் வென் ஐ வாஸ் இன் மை ஏர்லி டீன்ஸ். ஓகே, அப்போது ஐ வாசன்ட் யூஸ் டு ரீடிங் புக்ஸ், பட் என்ன நிறைய மேகசின்ஸ்லாம் நிறைய படிப்பேன். அண்ட் ஐ லைக் ஆல் திஸ் டெல் மீ வை, சில்ட்ரன்ஸ் டைஜஸ்ட், ரீடர்ஸ் டைஜஸ்ட், அதெல்லாம் ஐ லவ் ரீடிங் ஃபேக்ட்ஸ். ஸோ ஐ வாஸ் லைக் ஃப்ரீ டைமில் நான் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பேக் தென் தெர் வாஸ் நோ இன்டர்நெட். ஸோ அந்த இதில் திடீர்னு எங்கள் ஹோம் டவுனில் ஒரு புக் ஃபேர் வரவும் I asked my dad to take me, and we purchased a couple of books. அதில் ஃபஸ்ட்டு வாங்கின புக்ஸ் எதுனா பிளாக் பியூட்டி, and then Frankenstein, and then 2 other books that I don't remember. Okay, I probably didn't read it or even keep it. So என்னன்னா Black Beauty was something very popular back then. Everybody used to tell about it, and நம்மளும் ஒரு சின்ன ஸ்டோரிஸாக டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் படிச்சிருப்போம். So and this particular book that I bought had beautiful cover page with inked illustration and beautiful like big fonts and all that. நிறைய பொம்மை இருக்கும். Yeah. ஸோ எனக்கு யூஸ்வலாகவே எஸ்தட்டிக்காக இருந்தால் உடனே நான் வாங்கிடுவேன். ஐ வாஸ் ஸோ அப்சஸ்ட் வித் ஆர்டிஸ்டிக் திங்ஸ் பேக் தென். அண்ட் ஃப்ராங்கன்ஸ்டைனும் நான் அதே ரீசன்னால தான் வாங்கினேன். அண்ட் தி கவர் பேஜ் வாஸ் ரியலி, என்ன சொல்கிறேன், இப்போ இருக்கிற டிஜிட்டல் இல்லஸ்ட்ரேஷன் மாதிரியே இருக்கும் அந்த அப்போ இருக்கிற அந்த புக்கு மேலே இருக்கிற கவர் பார்க்க. ஸோ அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ வெரி ஃபாண்ட் ஆஃப் ஹாரர் ஸ்டோரிஸ் பேக் தென். ஸோ நான் ஹாரர் நினச்சி வாங்கினேன், பட் இட் டிடன்ட் டர்ன் அவுட் டு பி ஹாரர். ஸோ Frankenstein. So among these 2 books, the first one I read was Frankenstein. Okay. And அது எப்படின்னா, it wasn't a huge story and all. I do not know if it's a huge story. I mean, I watched all the versions of movies and all. ஆனால் நான் வாங்கின புக் வந்து இட் வாஸ் லைக் திஸ் ஃபேட் வித் லார்ஜ் டெக்ஸ்ட்ஸ் அண்ட் ஹார்ட் கவர். ஸோ when I was a teen, as a teen, I took around 10 to 12 days to read it. But அதுவே இப்போ கொடுத்தாங்கன்னா I would have read it in a day. Okay. So Frankenstein was the first book. Okay. And then Black Beauty. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கிஃப்ட் பண்ண புக் பற்றி. ஓகே, எனக்கு வந்து கிஃப்டாக வந்த புக் வந்துட்டு சேம் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கப்போ வந்துட்டு நான் அந்த ஸ்பீச் காம்படிஷன்லாம் போவேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு இந்த ஸ்டேஜில் ஏறி எப்படி பேசுகிறது, ஏன்னா எனக்கு ஸ்டேஜ் ஃபியர்ன்றது ஒன்று இருக்கும், எவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்கன்றதை பொறுத்து எவ்வளோ வாய்ஸ் எடுக்கணும்,
நம்ம என்ன மாதிரி ஆடிட்டோரியமில் இருக்கோம், க்ளோஸ்டு ஓப்பனாக, அது ஏற்ற மாதிரிலாம் நிறைய இருக்கும். அதுக்கு வந்து ஒரு புக் ஒன்று இருக்கும், மேடை பேச்சு அப்படின்ட்டு. ஸோ அந்த மேடை பேச்சுன்றது வந்துட்டு தமிழில் வந்து அறிஞர் அண்ணா தான் வந்து கிங்கு. ஓகே, அவரோட ஃபோட்டோ வச்சு தான் அந்த புக்குமே இருக்கும். இப்போ என்கிட்ட கையில் அந்த புக்கு இல்லை, அது ஊரில் இருக்குது. ஸோ அந்த புக்கை வந்துட்டு நான் வாங்கிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு கிஃப்டாக அந்த புக் அதுதான். நான் ரெஃபர் பண்ணி பார்ப்பேன், ஸ்பீச் காம்படிஷன் போகிறதுக்கு முன்னாடிலாம் எப்படி வால்யூம் என்ன சவுண்டுனா எப்படி அதெல்லாமே டிசைன் பண்ணியிருப்பாங்க அதில். அதெல்லாமே நல்ல ஒரு அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டாக வந்து கிஃப்ட்டு. ஓகே, ஆனால் அந்த புக்கை வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் நான் சிலருக்கு சஜஸ்ட் பண்ண விரும்புகிறேன், விச் வில் ரியலி ஹெல்ப் தம். ஓகே, I know who you mean. ஸோ அவங்க வந்து அதெல்லாம் எடுத்து கண்டிப்பாக இதை நான் ஒரு சஜஷனாக கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டீங்க, நிறைய பேர்கிட்ட போய் ரீச் ஆகணும் அப்படின்னா இதெல்லாம் தயவு செஞ்சு படிச்சுட்டு ஸ்டேஜில் ஏறுங்க. ஓகே, ஸோ உன்னோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட் எது? எனக்கு கிஃப்டாக வந்த ஃபர்ஸ்ட் புக் வந்து இட் வாஸ் ஆக்சுவலி அ செட் ஆஃப் டைனி புக்ஸ். அண்ட் புக்ஸ்னா இட் வாஸ் அ நாவல், இட் வாஸ் லைக் ப்ளே பை playwright Shakespeare actually. ஸோ அது என்னென்னா டைனி லைக் பார்த்தா 50 pages இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு ரீட் இன் அ காம்பேக்ட் வே. அதுவே நான் இப்போது என்லார்ஜ்டு வேல பார்த்துருந்தேன்னா ஐ வுடன்ட் ஹவ் ரெட் இட். ஓகே, பிகாஸ் ஐ எம் நாட் அ person who reads play and stuff like that. So அதில் என்ன இருந்துச்சு, இந்த all the classics like Romeo and Juliet, Tempest, அப்புறம் இந்த மேக்பெத் and two other books that I don't remember probably. மேக்பெத் நம்ம கிட்ட இருக்குல்ல? Yeah, we still have a copy. Yeah. ஸோ உன்னோட வந்து ஒரு கிட்டு தான் உனக்கு ஃபர்ஸ்ட் கிஃப்ட். ஓகே, ஸோ எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் எப்படின்னா இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நான் படிச்சுட்டு வந்துட்டேன். பட் ஐ வாண்ட் டு என்டர் த ரியல் புக்ஸ். இது எல்லாமே புக்ஸ் தான், இல்லைன்னு நான் சொல்கிறேன். பட் எனக்கு வந்து இதுக்கெல்லாம் தாண்டி சோஷியல் மீடியாவுக்குள்ளே வரப்போ வந்துட்டு புக்குன்னு பேசுகிறாங்களே, என்னென்னமோ வேறு டைட்டில்லாம் சொல்கிறேன். நம்மளும் புக்கு படிக்கிறோமே, நம்ம படிக்கிறதுல என்ன படிக்கிறோன்னா, எனக்கு ப்ரூஸ்லி வாஸ் ஸோ பிக் ஃபேன் ஆஃப் ப்ரூஸ்லி. ஸோ எனக்கு ப்ரூஸ்லியோட ஹிஸ்ட்ரி, சேகுவேரா ஆப்வியஸ்லி அவரோட ஹிஸ்ட்ரிஸ், இந்த மாதிரி பயோகிராஃபி புக்ஸ்லாம் படிச்சுட்டே இருக்கும். ஓகே, பயோகிராஃபிஸ் படிக்கிறது நல்ல விஷயம் தான், படிச்சுட்டோம். இது இல்லாமல் சிலர் வந்து என்னமோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு நேமில் ஒரு புக்கெலாம் கொண்டு வராங்களே அப்படின்லாம் நமக்கு ஒரு யார் இவங்க திடீர்னு பார்த்தா ஏதோ ஆத்தர் பேர் சொல்லுவாங்க, ஃபாரினத்தரா, அவர் ஆனா பெண்ணா தமிழில் அதுவே தெரியாது, யாரா என்னென்னமோ சொல்கிறீங்க, யார் இவங்களாம் அப்படின்ட்டு தேடி படிக்கிறப்போ வந்துட்டு நான் ஒரு புக்கு ஒன்று எடுத்தேன். அந்த புக்கு எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, பட் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த புக்கு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்போ. ஸோ அதை நான் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு புக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ வந்துட்டு சம்வேர் ஐ ஹெர்ட், உனக்கு நீ புக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னா வந்துட்டு எஸ் ராமகிருஷ்ணனோட புக்கை வந்து நீ ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ டைரக்ட்லி வென்ட் அண்ட் ஐ பாட் சம் எஸ்ரா புக்ஸ். அது வந்து நான் ஃபஸ்ட்டு எஸ்ராவோட புக் வாங்கினது வந்துட்டு கலீலியோ ஏன் மண்டியிடவில்லை அப்படின்ட்டு. ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து ரிலீஜியஸை டார்கெட் பண்ணி ஒரு புக் இருக்குது அப்படின்னா வந்துட்டு நான் ரொம்ப எடுத்து படிப்பேன் நான். ஸோ கலீலியோ ஏன் மண்டியிடவில்லை அப்படின்னா வந்துட்டு அது எப்படி அவரை வந்து இது பண்ணிட்டாங்க, டார்ச்சர் பண்ணிட்டாங்க அவரை, அதுக்கு அவர் ஏன் கொல்லப்பட்டார் அப்படின்றதுக்கான ரீசன்லாம் அதில் கொடுத்துட்டு அதுக்காக ரோம் வந்து திரும்ப வந்துட்டு மன்னிப்பு கேட்டாங்க சயின்ஸ் கிட்ட. ஓகேவா, அது ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் அவர் எழுதுகிறப்போ வந்துட்டு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு புக்கே எனக்கு இப்படி படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்க, நான் வந்து புக் பர்சனே கிடையாது, நான் வேற ஒரு ஆள் அப்படின்ட்டு தப்பி தவறி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா புக் நம்ம கையில் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, லைக் ஓகே தம்பி வா படிக்கலாம் வா அப்படின்ட்டு டேக் யூ அப்படியே படிச்சுட்டே இருப்பேன் அந்த புக்ஸை, எஸ்ராவோட புக்ஸை. ஸோ அப்படி நான் வந்து எனக்கு ரொம்ப ஒரு கொண்டு வந்து புக்கை முன்னாடி நிப்பாட்டினது வந்துட்டு எஸ் ராமகிருஷ்ணன் தான். அதுலேயும் வந்து ஒரு தனிமையின் வீட்டிற்கு 1000 ஜன்னல்கள் 100 ஜன்னல்கள் தெரில, அந்த புக்கில் வந்துட்டு பாங்கினர்னு ஒரு கதை ஒன்று இருக்கும். ஓகே, எனக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்குது என்னென்னா வந்துட்டு நிறைய டேரக்டர்ஸ் தமிழில் வந்துட்டு எனக்கு கதையே இல்லை, எல்லாத்தையும் திரும்ப எடுத்துட்டாங்க, இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அந்த பாங்கினருன்ற அந்த கதையை அப்படியே எடுத்தாங்கன்னா ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் இல் டர்ன் இன்டு பியூட்டிஃபுல் மூவி. அது வந்து அப்படியே டைரெக்டாக நம்ம நேராக ஜட போடலாம். யார் கூட அப்படின்னா வந்துட்டு ஒரு கடைசி விவசாயி கூட, பபுள்ஸ் கூட, நம்ம எடுக்கிற இதை மீடியம் பொறுத்து சூப்பராக அந்த படத்தை எடுக்கலாம். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அதே டைமத்தில் எனக்கு தேவையான விஷயத்தையும் கொடுக்குறதுல வந்து எஸ் ராமகிருஷ்ணன் ரொம்ப ஃபேவரட்டான ரைட்டரு. ஸோ அவரோட புக்ஸ் தான் வந்து என்னோட மோஸ்ட் ஆஃப் த கலெக்ஷன்ஸ். ஸோ என்கிட்ட வந்து கடவுளின் நாக்கு, 1000 வண்ணங்கள்,
சொற்களின் புதிர்பாதை, அப்புறம் எலியின் பாஸ்வேர்டு, இது எல்லாமே அதே ஆத்தர். சேம் ஆத்தர். மறைக்கப்பட்ட இந்தியா, இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த புக்கு. தேசாந்திரின்னு ஒரு புக்கு என்கிட்ட இருக்கு, எஸ் ராமகிருஷ்ணனோட புக்கு தான். நான் என்னோட சோலோ ட்ரிப்ஸ் போகிறப்ப அந்த புக் எடுத்துகிட்டு போயிருக்கேன் கையில். ஓகே, அப்புறம் அவர் பண்ண ஒரு கிரேட் ஒர்க் என்னன்னா, இந்த 100 சிறுகதைகள், சிறந்த சிறுகதைகள்னு ஒரு தொகுப்பு. இது என்னன்னா, ஒரு 100 ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ் எழுதியிருப்பாங்கல்ல, தி பெஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து இவர் இதில் கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு. இவரது கிடையாது, மற்றவங்களோடதெல்லாம் எடுத்து இவர் கலெக்ட் பண்ணி ஒரு இதை கொடுத்துருப்பாரு. இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா வந்துட்டு, நான் ஒரு இலக்கிய குரங்குகள் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குல்ல, டெம்பிள் மங்கீஸ் அவங்களோட ஒரு சேனல், அதில் வந்து நான் ஒரு கதை ஒன்று கேட்டேன். அப்போ வந்து ஒரு அண்ணன் வந்து ஒரு கதை சொல்லிட்டு இருப்பார், பயங்கர சூப்பராக சொல்லுவார். இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. அவர் அந்த கதை சொல்லிட்டு இருக்காரு. நான் எங்கள் அம்மா கிட்ட உட்காந்து நான் சொல்கிறேன், எனக்கு நைட்டு இந்த மாதிரி ஒரு கதை நான் ஒன்று இப்போ கேட்டேன். அவர் வந்து ஃபுல்லாக கதையை சொல்ல மாட்டார். அதுதான் இங்கே ஒரு இது ப்ராப்ளமே எனக்கு. ஃபுல் கதையும் சொல்கிறது ஓகே, நமக்கு அப்போ தான் நான் ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் ஆகும். இந்த மாதிரி எனக்கு ஃபுல் அந்த ஒரு சினாப்சிஸ் சொல்லிட்டாரு. எனக்கா எப்படி கதையோட ஹீரோயின் வந்து ஃபஸ்ட்டு 2-3 லைனில் இறந்துருவாங்க, அதுக்கப்புறம் நடக்கிறது மட்டும் தான் கதையே. எனக்கு எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு நானே எங்கள் அம்மா அப்படியே ஒரு மாதிரி கதையை பேசிட்டு உட்காந்துருக்கோம். அப்புறம் மாடிக்கு போயிட்டேன், ரூம் போயிட்டு உட்காந்தே இருக்கேன். என்ன செல்லம்மாள் அப்படின்ற பேரில் தான் அந்த இது இருக்கும். என்ன இப்படி கதை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே உட்காந்துட்டே இருக்கேன். உட்காந்துட்டு இந்த புக் இருந்துச்சு. ஓகே, இது 2 தொகுப்பு ஆக்சுவலி, வால்யூம் 1 வால்யூம் 2. இது வால்யூம் 2. நான் இந்த இதில் நான் எடுத்து பார்க்குறேன், அந்த கதை இதில் இருக்குது. ஓகே, ஸோ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஹோல் ஸ்டோரியுமே இதில் இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு இதாண்டா இன்னைக்கு நைட்டு நம்ம நைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஃபுல் ஸ்டோரி படிக்கிறேன். செம்ம கஷ்டமாக போச்சு. அது வந்து அழுக வச்சிடும் அந்த ஸ்டோரி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடக்கிற ஒரு ஸ்டோரி தான் அது. ஒய்ஃப் இறந்துருவாங்க. இறந்ததுக்கப்புறமா இவர் ரீகால் பண்ணி பார்ப்பார், எப்படியெல்லாம் நடந்துச்சு லவ் அப்படின்றது தான் அந்த ஃபேமிலியோட இது. சூப்பரான ஒரு இது. ஸோ எனக்கு வந்து ஃபேவரட் ரைட்டர் இவர் தான். இன்னும் இவரோட புக் வந்து முட்டாளின் 3 தலைகள், அப்புறம் இதுதான் நான் சொன்னேன், திஸ் மை ஃபேவரட், தேசாந்திரி. ஓகே, அப்புறம் இன்னும் நிறைய புக்ஸ் இவரோடது இருக்குது, பட் இங்கே என்கிட்ட இல்லை இப்போது. யா, நவ் யூ ஆர் ஒன். ஸோ எனக்கு வந்து ஓகே, நாட் கோயிங் இன் அ சீக்வென்ஸ். ஓகே, எது ஃப்ரண்ட்டில் இருக்கோ அதை நான் அப்படியே சொல்லிடுறேன். ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் புக் ஐம் டேக்கிங். இது வந்து அஷ்டசாஸ்திரா. ஓகே, யா. ஸோ என்னன்னா, I'm not particularly a follower of any religion, neither is he. So எனக்கு என்னன்னா, I have recently been very much gravitated towards aesthetic books in Instagram. Okay. So this is actually biography cum self-help books. Okay. அப்படி வரப்ப this popped up in my Instagram. Okay, and இதோட cover page தான் என்ன இது பண்ண வச்சது. I was like, why is this very religious looking, like Hinduistic looking stuff அப்படின்னு சொல்லிட்டு. So because usually self-help books will not support religious stuff. ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி லைட்டாக பேசுவாங்க, பட் ஸ்டில் ரிலிஜன்றது அவ்வளோ கொண்டு வர மாட்டாங்க. ஸோ இதில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு ப்ரௌஸ் பண்ணி பார்த்தப்போ தான் ஐ ஃபவுண்ட் அவுட் தட் திஸ் இஸ் அபவுட் king. Okay, the author of this book itself is Kautilya. Kautilya is Chanakya, you know, right? Mauryan Empire. So he basically documented what all is required to run a successful empire. Okay, so அதில் இன்னைக்கு இருக்கிற this fellow existed like way back, 4th century BCE or something. So when he documents all these rules and regulations that they followed, அன்னைக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது, இன்றைக்கி ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது அது ஏன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இது வாங்கினேன். பிகாஸ் since I'm very against religion for many reasons, I wanted to study this so that I can debate more on this. அதனால ஓகே, யா, next you. ஓகே, அப்புறம் எனக்கு வந்து திஸ் இஸ் த ஒன் விச் ஐ டோல்டு, பயோகிராஃபி புக்ஸ் படிக்கிறது. ரீசெண்டாக வந்துட்டு எனக்கு ஒரு புக் ஒன்று கிடச்சிச்சு, நானும் ஆர்டர் மாற்றிக்கிறேன். ஓகே, நான் வந்து இப்போ ரீசெண்டான புக் ஃபேரில் வந்துட்டு இந்த புக்கு வந்து நான் எடுத்தேன், சுளுந்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே,
இந்த புக்கு நான் எந்த ஐடியாவுமே இல்லாமல் நான் எடுத்தேன். ஓகே, எனக்கு வந்து அந்த புக் ஃபேரில் இருந்தவங்க வந்துட்டு நல்ல புக்கு, இது பண்ணுவேன் கண்டிப்பாக இதாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டில் வந்து நான் படிக்கிறேன். பார்த்தா நான் திண்டுக்கல், எல்லாமே பார்த்தா பன்றிமலை, ஆடலூர், கன்னிவாடி, சிறுமலை இப்படின்னே இந்த புக்கில் வந்து தெரிஞ்ச இடமா இருக்கு. எங்கள் ஊரில் எனக்கு நான் போகிற டெய்லியும் போய் வர இடமாவே இருக்குது. நான் எடுத்து பார்க்குறப்ப கிங்ஸ் எப்படி இருந்தாங்க, குறுநில மன்னர்கள் இருந்தாங்க, ஜமீன்தார்கள் இருந்தாங்க, இதை பற்றின ஸ்டோரியாக அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ திஸ் எனக்கு வந்து பயங்கர சர்ப்ரைஸான ஒரு எலமெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஒரு புக்கு வாங்கிட்டு வரோம் ரேண்டமாக போய் புக் ஃபேரில், நம்ம ஊரை பற்றி நம்ம டெய்லியும் கேள்விப்படுற ஊர்களை பற்றியெல்லாம் இவ்வளோ இருக்குதா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வரப்போ வந்துட்டு இந்த புக் வந்து எனக்கு ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங் எலமெண்ட்டாக இருந்துச்சு ரீசெண்ட் டைமில். அண்ட் அகெயின் திஸ் புக் இஸ் சுலுந்தி, ஆத்தர் இஸ் ரா முத்து நாகு. ஓகே, ஸோ மீ த நெக்ஸ்ட் புக் இன் லைன் வந்து தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர். ஓகே, எதுவுமே பேஸ்ட் ஆன் பாப்புலாரிட்டி தான் நான் வாங்கினேன். many people were having it, all these billionaires and all were having it basically. So நம்மளுக்கு ஒரு இது இருக்கும்ல, அப்படி என்னதான் அதில் இருக்கு. ஸோ அதனால தான் நான் வாங்கினேன். பட் இட் லுக்ஸ் ஹியூஜ். ஐ டு நாட் நோ ஹவு லாங் ஐ டேக் இட் டு ரீட். ஐ டேக் டு ரீட் இட். பட் தென் ஸோ இந்த கலெக்ஷன் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய ஃபேம் இருக்கு அந்த ஆத்தருக்கு, அந்த புக்குக்கு, அப்படிங்கிறதுக்காகவே நான் வாங்கினேன் அப்படின்ற புக்ஸ் எடுப்போம். ஓகே, mine is not in a sequence, but I'll tell you. எனக்கு என்னன்னா, மு மேத்தா இவரோட பக்கம் பார்த்து பேசுகிறேன், இது வந்து அந்த மாதிரி ஹைப்பான இருந்துச்சு, வாங்கி வச்சிருக்கேன் படிக்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் திஸ் இஸ் கிரேட் ஒன், வெண்ணிற இரவுகள். ஓகே ஓகே, இது வந்து தஸ்தோவஸ்கி. நீ எப்பயுமே என்ன கிண்டல் பண்ணுங்க, ஏன் நேம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு. அப்புறம் இது புயலிலே ஒரு தோணி, இது வந்து ஒரு கிளாசிக். ஸோ இதுவும் அப்படிதான், நான் ஹைப்காக வாங்கி வச்சுருக்கேன். இது ஆப்வியஸ்லி வெற்றிமாறன் வந்து சொன்னதுனால வாங்கினது. ஓனாய் குல சின்னம், இந்த wolf of totem அந்த புக்கு இது. அப்புறம் இது எனக்கு நான் ஸ்டோரியாக நான் கேட்டேன். பவா செல்லத்துறை வந்துட்டு ஸ்டோரியாக வந்து சொல்லுவார் யானை டாக்டரை பற்றி, ஜெயமோகனோட இதில் வந்துட்டு அந்த ஸ்டோரி கேட்கறப்பே நல்ல விஷுவலாக அவனுக்கு தெரியும். பட் இந்த புக்கு ரீட் பண்ணுறப்ப வந்துட்டு அவர் சின்ன சின்ன விஷயங்கள் மிஸ் பண்ணியிருப்பார். அதுவுமே இன்னும் டீட்டெயிலாக டெப்த்தாக வந்து சூப்பராக இருக்கும் இந்த புக்கு. ஜெயமோகனோட அறம் வந்து நான் ஃபுல்லாக படிச்சிருக்கேன், சூப்பராக இருக்கும் அந்த இதுவுமே வந்துட்டு. அது இப்போ இல்லைன்னு கேட்கலாம். அப்புறம் கிடை, இவர் வந்து கி ராஜநாராயணன் கிடைன்ற புக்கு. ஸோ இதுவுமே நான் ஹைப்காக வாங்கி வச்சிருக்கேன், நான் படிப்பேன் கொஞ்சம் நாள் கழிச்சு. இதெல்லாம் நாங்கள் ரீசெண்டாக தான் வாங்கினோம். இன்னும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல எதுவுமே. We have started but we haven't completed. அப்புறம் திஸ் ஒன் நேற்று கூட நம்ம டெம்பிள் மங்கீஸில். ஸோ சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை, அம்பையோட புக் இது. இதுவுமே நான் அதுக்காக தான் வாங்கியிருக்கேன் நான். அப்புறம் இந்த பரிதாபங்கள் சேனலில் வரும்ல ஒரு புக்கு ஃபேர் இது பண்ணிகிட்டு இருக்கப்போ வந்துட்டு நீர்வழிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, தேவி பாரதி யார் அப்படின்னு. ஸோ இதுதான் அந்த நீர்வழிப்படுவோம். ஸோ தேவி பாரதி அப்படிங்கிறவர் வந்து அது வந்து லேடின்னு நினச்சிட்டு அவன் பேசிட்டு இருப்பான். இவர் தான் இந்த புக்கும் நான் அதுக்காக தான் வாங்கினேன். ஸோ எஸ். ஓகே, ஸோ மைன் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அகெயின் அ செல்ஃப் ஹெல்ப் புக். நான் இதெல்லாம் ஏன் வாங்குறேன்னா, ஐ பர்சனலி ஒரு கட்டத்தில் எனக்கு என்னென்னா ஃபிக்ஷன் படிக்கிறப்ப I didn't feel that I'm consuming anything from it. Okay, நான் basically ஒரு artistic person. Okay, சும்மாவே I am an illustrator basically. ஸோ சும்மாவே எனக்கு நான் ஒரு டெலிஷனலாக தான் இருப்பேன். அது படித்தா எனக்கு இன்னும் டெலிஷனல் ஆகும் அப்படி இப்படின்லாம் லைக் ஒரு ஃபேக்டர் எனக்கு கிடைக்கல. ஆல்தோ இட் வாஸ் தி பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் கிளாசிக்ஸ். ஓகேவா, ஸோ கிடைச்சாலுமே ஐ ஃபீல் இருக்கும். பட் ஐ ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகாது. இல்லை, சஸ்டெயினும் ஆகும். பட் ஐ ஃபெல்ட் லைக் ஐம் நாட் கெய்னிங் எனிதிங் ஃப்ரம் இட். ஐ வாஸ் லைக் வாட்ஸ் தி பர்பஸ் ஆஃப் ரீடிங் திஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஸோ அப்போ தான் நான் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆனேன். ஸோ திஸ் ஒன் ஐ ரீசென்ட்லி காட் இட் ஃப்ரம் பிளிங்கிட். ஓகே, பிளிங்கிட்ல புக் வாங்கிட்டு இருக்கேன் நீ. ஓகே, ஸோ இட்ஸ் கால்ட் ஸ்க்ரம், தி ஆர்ட் ஆஃப் டூயிங் ட்வைஸ் தி ஒர்க் இன் ஹாஃப் தி டைம். ஓகே, ஸ்க்ரம். ஓகே, இட்ஸ் பேசிக்லி அபவுட் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, ஒரு மர்ச் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஐ எம் an independent illustrator. I don't have any team or anything. So இதை படித்தா மேபி I'll understand how can I compensate if I don't have a team அப்படின்னு சொல்லிட்டு I bought this but haven't read it yet. இல்லை, நான் நிறைய புக்கு முடிச்சிட்டியா? Okay, I'll take my next book also. This one is a fat book and it's The Wealth of Nations.
ஓகே ஸோ இது தாஸ் கேபிட்டல் சைஸுக்கு இருக்குது இருக்கு. ஆக்சுவலி It's more or like the same content. ஓ ஓகே Not about politics but about economics. So this one நான் என்னோட last year birthday when I was strolling in the mall with my brother, I compelled him to gift me this. Okay, so that's when I got this because இது அந்த crosswordல அப்படியே ஹைலைட்டா தெரிஞ்சிச்சு அந்த ஸ்டோர்ல. எத்தனை பேஜ் புக் இது? 1158 டி எண்ட். ஓகே, நான் அவ்வளோ வெட்டியாக இருந்தாலும் இது படித்து முடிச்சிருவேன். பட் வேர்த் கண்டென்ட் அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இட் ஹேஸ் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆல்மோஸ்ட் அ சென்ச்சுரி ஆன் ஹவு தி I don't know, the metropolitan life got its economics developed. So other than that, and the next one, this is a funny story. I got this for him, okay, a year ago because he was so much into filmmaking and stuff. So I bought this online and gave him, and I do not know if he read it, but he definitely poured something into it. இது டீ காஃபி இங்கே வச்சுருந்த ஒரு ஏதோ ஒன்று இதில் ஊற்றிடுச்சு, அது காய வச்சு எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த புக் நான் இது பண்ணல, பட் நான் வந்து டேவிட் மேமத்தோட I think you read halfway through. இல்லை, இது நான் கொஞ்சம் தான் படித்தேன், ஸ்டார்ட் மட்டும் தான் பண்ணேன் நான். பட் பிளாட்டு அந்த ஸ்டோரி டெல்லிங் ஸ்க்ரீன் பிளே அதுக்காக வந்துட்டு நான் டேவிட் மேமத்தோட இன்னொரு புக் ஒன்று நான் படிச்சுட்டு இருக்கேன் நான். யா, But if you are into film making, this is one of the most suggested books as it feels. Screenplay, foundations of screenwriting. Yes. Okay, and then this is one tiny book, The Greatest Salesman in the World. This is a tiny story about a guy who gets to be successful in a more logical way. What all he'll face when he goes quite against to religion அப்படினா ரிலிஜன் பத்தில இதெல்லாம் பேசியிருக்கவே இல்லை. அதில் சக்ஸஸ் ஆகிற மாதிரி எதுவும் இருக்காது. Basically his life, business, money and the related from 0 to 1. I have that book also. Okay. But this is like a short story with character. Okay, so that's this book. I've read it long back. இந்த புக்கு நான் உனக்கு எடுத்தேன். யா, ஸ்டேக் இன் தி நேஷன், அம்பேத்கரோட புக்கு. ஸோ இது வந்து அம்பேத்கரோட ஸ்பீச்சஸ் எல்லாமே வந்துட்டு இதில் வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த புக்கு வந்துட்டு எனக்கு வந்து தமிழில் படிக்கிறது தான் பிடிக்கும். இவளுக்கு தமிழ் தெரியாது, மலையாளமும் படிக்க தெரியாதுன்ற ஒரே காரணத்துக்காக இங்கிலீஷில் நான் வந்து அம்பேத்கரோட புக்கு வந்து நான் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணேன். எங்களோட ரீசன்ட் புக் ஃபேரில் வந்து நான் வாங்கி கொடுத்த புக்கு. நான் இதில் ஒரு சில அவரோட ஸ்பீச்சஸ் நான் வந்து படித்து பார்த்தேன். நான் தெரிக்கும், அப்படியே ஸ்பார்க் வந்து தெரிக்கிற மாதிரி இதில் எழுதியிருப்பார் அவர். Okay, so the next book is, this one I got it from a book fair that was conducted partially by his mom. So it's called The Idea of the Brain. Okay, இது ஏன் நான் எடுத்தேன் அப்படின்னா, I personally have issues with concentrating and I dilate very fast. Okay, mainly because I don't have any job. I do not know, it fluctuates. Okay, now and then அப்பப்போ ரொம்ப ப்ரொடக்டிவாக இருப்பேன், அப்பப்போ ஒர்த்லெஸ்ஸாக இருப்பேன். ஸோ எனக்கு என்னென்னா, I wanted to study more on how I can tame my brain. Okay. ஸோ அது நான் நம்மளோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நம்மளால கற்றுக்க முடியும். அப்பார்ட் ஃப்ரம் தட் I wanted to know what is the world's opinion on this. நிறைய ஸ்டடீஸ்லாம் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல. ஸோ ஐ வாண்டட் டு நோ. இது நான் ஏன் வாங்கினேன்னா, வெளியிலேருந்து பார்க்க ஐ தாட் இட்ஸ் சம்திங் that's related more on biology of the brain அப்படின்ற மாதிரி. ஓகே, பட் தென் தி கண்டென்ட்ஸ் வேர் ஆல்சோ, தி இண்டெக்ஸை பார்த்த உடனே ஐ வாஸ் லைக் இட் ஹேட் போத் like biological as well as emotional study, psychological study in மாதிரி. So I bought this. It's fat again. Macbeth. This one I bought it for him. I do not know if he'll read it because I have already read it. நமக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த இங்கிலீஷ் புக்கெலாம் வந்துட்டு அதை படிச்சுட்டு வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, சைல்டு ஆஃப் இன்டெகிரிட்டி, ஹார்ட் ஃப்ரம் மை சோல் அப்படி இருக்கும். சைல்டு தெரியும், ஆஃப் இன்டெகிரிட்டி தெரியும், ஃப்ரம் மை சோல் தெரியும், ஹேத் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போ இதுக்கு நம்ம எடுத்து ஒரு ChatGPTலையோ இல்லை கூகுள்லேயோ எடுத்து போட்டு ஹேத்னா என்ன பண்ணுறதுலாம் படித்து முடிக்கிறதுக்குள்ளே வந்து நமக்கு இது வந்து ஓகே, அது நம்மளோட இயலாமை தான். ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கணும்.
ஓகே அது படிச்சாதான் அப்படி கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும். இது நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான புக்ஸ், இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம். பட் இட்ஸ் டைனி, யூ கேன் ட்ரை ரீடிங். படிக்கலாம். டைனிங்கிறது மட்டும் இல்லை, எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றது தான் மேட்ரு அது. ஓகே, ஸோ திஸ் இஸ் 0 to 1. ஓகே 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 ஓகே, ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி என்ன சொல்கிறது, ஒரு லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கைண்ட் ஆஃப் புக்கு தான். இட்ஸ் மோர் ரிலேட்டட் டு பிஸ்னஸ். Okay. It's like more related on how you start and how to handle the future once you start. How many failures can you face and how to overcome that and all that. Okay. It's basically 0 to 1. Okay. As the title says. Okay. And this is one of the best sellers like few years ago. Okay, நீ இந்த மாதிரி ஒரு ஹைப்ல வாங்கின புக்கு. ஹைப்ல வாங்க நான் படிச்சும் முடிச்சிட்டேன். ஏன்னா this was the time when I was earning a little bit, okay, and I was spending more on art supplies and books. நான் இதெல்லாம் ஆன்லைன்ல, this is very cheap publication. I bought it for 50 rupees or something. அவ்வளவுதானா? Yeah, it was very cheap. Okay. Yeah, so அது ஏதோ ஆஃபர்ல ஏதோ ஒரு டெக் ஆஃப் புக்ஸ் நான் வாங்கினேன். So that time I got this. Okay, இது $10 போட்டிருக்கு, but okay, maybe I got it like that. And then the same, I think along with it I got this also, before you started. Same thing. I always had this fear, okay, before starting something. I might need some backup or something. Okay. சும்மா ஸ்டார்ட் பண்ணிட்டா அந்த ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ண நான் ரெடியான்றது எனக்கு தெரியல. பெஸ்ட் செல்லர். So it's an Indian author apparently, Pankaj Goyal. So எனக்கு வடக்குல நல்ல இந்த மாதிரிலாம் எழுதுவாங்களா? Apparently a lot. Okay. They write in English. அதனால it's okay, அதனால ஸோ இந்த பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கும்ல, புக்கு மட்டும் இங்கிலீஷில் எழுதுவானுங்க, ஆனால் நம்மளை மட்டும் ஹிந்தியில் பேசுவாங்க. ஸ்டடி புக்ஸ்லாம் இருக்கும், அவங்கள எல்லாமே நார்த் ரைட்டர்ஸ் தான். ஓகே, மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த டெக் ரிலேட்டட் ஆர் பாலிடிக்ஸ் ரிலேட்டட். பாலிடிக்ஸ், அவங்களுக்கு என்ன பாலிடிக்ஸ் தெரியும்? சரி, ஓகே, ஃபைனான்ஸ் ரிலேட்டட். அடுத்து வேற டாபிக் அது. ஓகே, லெட்ஸ் நாட் கோ இன்டு தட். தி சைக்காலஜி ஆஃப் மணி, அகைன் வெரி பாப்புலர், அண்ட் ஐ ஃபினிஷ்ட் ரீடிங் இட் ஆல்சோ. நான் வாங்குனதா? எனக்கு பர்த்டே கிஃப்ட்டா? உனக்கு வந்திருந்துச்சுன்னு நினைக்கிறேன், பட் வாஸ் இன் தமிழ் அண்ட் யூ டிடன்ட் பிரிங் இட். ஐ திங்க் எங்கள் அம்மா எனக்கு பர்த்டேக்கு சைக்காலஜி ஆஃப் மணின்னு கொடுத்தாங்க. எனக்கு வந்து நான் இந்த மாதிரி இவ வாங்கி வச்சிருக்க எந்த புக்குமே நான் வாங்க மாட்டேன். நான் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற எதுவுமே இருக்காது. நம்ம ஆல்ரெடி மோட்டிவேட்டடாக தான் இருந்தேன். இந்த மாதிரி புக்ஸ் எதுவுமே ஒன்று கூட நான் வாங்க மாட்டேன். எனக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா வந்துட்டு பத்திரமா வச்சுக்குவேன், அவ்வளோதான். சரி, கொடுத்துட்டாங்க அப்படின்றக்காக வாங்கி ஒரு ஓரமாக வச்சுருவேன். ஏன்னா படிக்க வேண்டியதே நிறையா இருக்குது, நம்ம மோட்டிவேட் பண்ணி ஒன்றும் சமைக்க போகிறது இல்லை. திஸ் அகைன் வித் தட் சீப் பப்ளிகேஷன் ஒன்லி. வரப்போது டேமேஜாக தான் வந்தது. பட் அகைன் யூ வுட் ஹவ் ஹர்ட் இட் ஃப்ரம் அருண் சாமி அண்ட் ஆல் ரீடிங் திஸ். எனக்குன்னு இதில் அவ்வளோ ஹைப் இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஐ ஹவ் ரெட் மெனி புக்ஸ் லைக். இல்லை, எனக்கு இதில் என்னென்னா பர்சனலாக தான் இந்த ஹைப்பு ஒரு ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காகவே அது ஒர்க் அவுட் ஆயிராது. ஆமாம், அது வந்து பர்சனல் இதில் தான் வருது. அண்ட் மோர் ஓவர் ஐ திங்க் திஸ் இஸ் லைக் ஜென்ரலாக சொல்கிறது கிடையாது. ஒரு பர்சனல் ஃபைனான்ஸ் புக்கை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்கோம். ஸோ எனக்கு ஓகே, ஸோ திஸ் ஃபோக்கஸ் ஆன் கரியர். இந்த ஃபோக்கஸ் ஆன் கரியர் வந்து கரியர் இல்லை, ஃபோக்கஸ் தி ஹிடன் டிரைவர் ஆஃப் எக்ஸலன்ஸ், டேனியல் கோல்மனோட புக்கு. Okay, so this one I've been reading it now. I'm halfway through. இது என்னன்னா, it really astonished me. என்னன்னா, இது எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் செகண்ட் சாப்டர்ஸில் எப்படி இருக்கும்னா, ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் படிக்க படிக்க இதெல்லாம் உங்களுக்கு இருக்கா இல்லையா, இது இல்லைன்னா நீங்கள் ஒரு மக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. ஓகேவா? பை தி எண்ட் ஆஃப் தி டைம், டு யூ ரிமெம்பர் வாட்ஸ் இன் தி ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இல்லாட்டி இது பண்ணிகிட்டே இருக்கிறப்ப நீ பேசிகிட்டு இருந்த அப்படின்னா நீ அதையும் ஃபோக்கஸ் பண்ண இதையும் ஃபோக்கஸ், ரெண்டும் உனக்கு ஞாபகத்தில் இருக்கா அப்படின்லாம் இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இட் ரியலி த்ரில்டு மீ. ஓகே, எனக்கு இது இல்லையே, அப்போ நான் அவ்வளோ பெரிய மக்கா, இந்த புக்கு படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பெரிய ஆளாகிடுவோம், இன்டெலிஜென்ட் ஆயிரும் அப்படின்னு. பட் எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை. இட்ஸ் நாட் ஆக்சுவலி, இட்ஸ் ஜஸ்ட் தி ஹைமரி பவருக்கும் அதுக்கும்
ஒரு ஐடியாலஜி தான் தெரிஞ்சுப்போ. நீ டேட்டா கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து நீ ஒரு டேட்டா வேர் ஹவுஸ் கிடையாது இல்லை, ஓகேவா? இது வந்து டேட்டா ட்ரிவன் பண்ணி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இல்லை, நாட் ஃபார் அ நார்மல் பர்சன், பட் தென் நான் வந்து வீட்டில் வெட்டியாக இருக்கிறவ, ஓகேவா? ஸோ ஐ ஆல்வேஸ் இமேஜின் ஆஃப் ஹேவிங் சூப்பர் பவர்ஸ். ஓகே ஓகே ஃபைன். ஸோ எனக்கு வந்து இது கம்பேர் பண்ணுறப்ப ஐ யூஸ்வலி கம்பேர் மை செல்ஃப் வித் ஹிம் அண்ட் ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் ஹீ இஸ் ஸ்மார்ட்டர் தென் மீ ஃபார் சம் ரீசன். Okay, but you're not. Okay, next. So focus on career. ஆரம்பத்தில் மட்டும்தான் அப்படி இருக்கும். midway through they would have spoken many theories on like how women feel instincts and they know how things happen before it happens and why is that and அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கண்டென்ட்ஸ் பேசியிருப்பாங்க. Okay, that is this. And the ChatGPT millionaire. Okay, I got this because it was only 3 years ago or something I started using ChatGPT. அப்போதான் வந்துருச்சோ என்னன்னு தெரியல. Was it? இருந்துச்சு 3 years ago. அப்போதான் I was starting into this coding and all. Okay, I was learning some data science bullshit and bullshitலாம் கிடையாது, எனக்கும் bullshit உனக்கு இருக்கலாம். ஸோ அப்போ எனக்கு என்னென்னா அப்போ இந்த ChatGPT ஹைப் ரொம்ப இருந்துச்சு. திஸ் வில் சேஞ்ச் தி ஃபியூச்சர் அப்படி இப்படின்னு பெருசாக ரொம்ப இருந்துச்சு. நாட் ChatGPT பேசிக்கலி. ஸோ எனக்கு என்னென்னா அப்போ மணி மேக்கிங் மைண்டடாக இருந்ததுனால இதை வச்சு என்னால் என்ன பண்ண முடியும், டைட்டில் பார்த்தோன்னே நம்ம அப்படி தானே நினைப்போம். அந்த ஹைப்பில் தி ChatGPT millionaire. Join this course, 99 rupees course, you will become an entrepreneur in few days அப்படின்ட்டு ரீல்ஸில் 99 ரூபா கட்டி நீ பண்ண வேண்டியதை எவ்வளோ புக்கா வாங்கியிருக்க. ஆனால் திறந்து பார்த்தா ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ChatGPT என்ன ஆன்சர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. சூப்பரான புக்கு இது. ஓகே, ChatGPT ரெஸ்பான்ஸ். நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்டிங்கன்னா ChatGPT இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எக்ஸாம்பிள் புக் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் அ சேல்ஸ் பேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது என்ன கொடுக்கும் அப்படின்ட்டு. இது வந்து இது என்னன்னா வந்துட்டு ChatGPTக்கு ப்ரொமோட் பண்ண மாதிரி தெரியல, புக்கு எப்படி சேல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒரு நல்ல புக்கு. நெக்ஸ்ட், then this is how to win friends and influence people. This is one of the oldest bestsellers, I think. How to win friends and influence people. Dale Carnegie, he wrote it around 1930s or something like that. எனக்கு ஒரே ஒரு டவுட், நீ ஒரு இன்ட்ரோவர்ட், அதனால தான் நான் அந்த புக் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணுமே உனக்கு. How to win friends. ஓகே, இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வின் பண்ணக்கூடாது. ஓகே, நான் என்னோட இங்கிலீஷ்லாம் அவ்வளோதாங்க. ஓகே, இப்போ புரிஞ்சா நான் மேக்பத் படிக்கிறது இல்லை சொல்லிட்டு இப்போ நீ கண்டினியூ பண்ணு. Okay, for the very same reason only I got this. Okay, thinking that I'm an introvert, maybe this might help அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணலனாலும் ஏன் நான் இது பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ அது இதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் நான் இதை வாங்கினேன். And this is basically stolen from my brothers. Okay, fine. I have to have this. நான் அடுத்த புக் பார்த்துட்டேன். அடுத்து ஓகே, இது வந்து நான் இவளுக்கு நீ படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ண புக்கு. அகெயின் இட் இஸ் எனக்கு ரெஃபர் பண்ணது வந்து யூடியூப் சேனலில் வந்துட்டு எஸ் ராமகிருஷ்ணன் வந்துட்டு குட்டி இளவரசன் அப்படிங்கிறத வந்து இது பண்ணியிருந்தார். எனக்கு படிக்கிறப்போ வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த புக்கு. நான் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப அழகாக போயிட்டே இருந்துச்சு. அதனால் நான் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நான் இவகிட்ட எப்பயுமே சொல்லிட்டுருவேன், இந்த புக்கு நீ படி, இந்த புக்கு படிட்டு. பேசிக்கலி தமிழ் தெரியாதுன்றதுனால இங்கிலீஷில் இந்த புக்கை நான் வந்து கிஃப்ட் பண்ணேன். அப்புறம் அவளே சொல்லுவேன். Okay, I read it. Okay, but then I didn't like it very much and all. Maybe because I'm not a fiction person. Okay. Okay. நான் அடுத்து இது வாங்கி தரேன் உனக்கு. ChatGPT வந்துருச்சுல்ல, பெர்ப்ளெக்சிட்டி, அப்புறம் இன்னும் வேற ஏதாச்சும் இன்னொன்று இருக்கு. இல்லை, wait, இந்த மாதிரி வந்துட்டேன். Let me explain why. ஏன்னா இது வந்து இது எப்படின்னா பேசிக்கலி ஒரு பைலட் வந்து ஃப்ளைட்டு கிராஷ் ஆன உடனே ஹில் லேண்ட் இன் சம் ஸ்டாண்டர்ட் பிளேஸ் அண்ட் ஹில் ஸ்டார்ட் இமேஜினிங் ஸ்டஃப்ஸ். அது அவர் எப்படின்னா ஒரு சைல்டோட இமேஜினேஷன் தான் நம்ம தப்புன்னு சொல்கிறோம்ல, அது தப்பு இல்லை, எனக்கே அந்த மாதிரி வரும், அந்த மாதிரி ஏதோ பேசியிருப்பாங்க. ஓகே, அது ஒரு பெரிய ஸ்டோரி, அழகாக ஸ்டோரி கொஞ்சம் என்ன சொல்கிறது சில்ட்ரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும், கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆஸ் அன் அடல்ட் வில் பி லைக் வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அது உனக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவர் அந்த புக்கில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இது குழந்தைங்க புக்கு கிடையாது, ஆமாம், இந்த வயசுலையுமே நமக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கான ஒரு புக்கு அப்படின்னு. எனக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு, எனக்குள்ள இல்லை இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அடுத்த புக் எடு. ஓகே,
இது வந்து தி ஆல் வெதர் ட்ரேடர். இதெல்லாம் ஆக்சுவலி என்னன்னா அபாக்கஸ் புக்ஸ் இதெல்லாம் எப்படி மணி எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான காசு கறக்கிறதுக்கான வழிகள் அந்த புக்ஸ் இதெல்லாம். இல்லை, ஐ வாஸ் இன்டு இன்வெஸ்டிங் இன் ஃபார் அ certain while. I didn't invest, but I was into studying it. ஏன்னா my brother recommended it. பட் ஓகே யா ஆப்வியஸ்லி ஒரு பிஸ்னஸ் உள்ள பண்ண போகிறோம், இந்த இதை வந்து பிஸ்னஸ் மாடலாக மாற்ற போகிறோம் அப்படின்னா வந்துட்டு உனக்கு ட்ரேட் தெரியணும், ஃபினான்ஷியல் தெரியணும், சைக்காலஜி ஆஃப் மணி எல்லாமே தெரியணுன்றதுக்காக யூ பாட் ஆல் தி I bought it. So இது ஆல் வெதர் ட்ரேடர் இஸ் நத்திங் பட் இப்போ நம்ம ட்ரேடிங் பண்ணி அதில் இது வித்ட்ரா பண்ணுறதுலாம் சீசனலாக தானே இருக்கும் ஒன்று இது. ஸோ ஆல் வெதர் இஸ் பேசிக்கலி எப்படி ஸ்டேபிளாக சீசனலாக எல்லாமே எப்படி ஸ்டேபிளாக எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி. ஐ காட் இட் ரீசென்ட்லி ஃப்ரம் ஹிஸ் மம்ஸ் புக் ஃபேர். நெக்ஸ்ட் நாட் நோ வாட்ஸ் தேர் இன்சைட். திஸ் இஸ் ஃபினான்ஷியல் மாடலிங் ஹேண்ட் புக். ஓகே, இது ஏன்னா ஐ வாஸ் லேர்னிங் பவர் பிஐ டேப்லோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்பவம்லாம் நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ இது என்ன பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ். ஓகே, ஸோ அப்போ ஐ காட் திஸ் புக் பிகாஸ் இதில் பயங்கரமாக இருக்கும், இல்லஸ்ட்ரேட்டடாக இருக்கும் ஃபுல்லாக. ஓகேவா, தே வுட் ஹவ் செக்ரிகேட்டட் எவ்ரி திங், இந்த மாதிரி டேபிளில் என்னென்ன போடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக போட்டிருப்பாங்க. இட்ஸ் பக்கா பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் ஃபுல்லாகவே. ஓகே, பட் பிஏக்கு இப்படி புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணுறது எனக்கு இல்லை. ஓகே, தட் இஸ் பிகாஸ் யூ ஆர் யூஸ்டு டு கோடிங். உனக்கு கோடிங் லாங்குவேஜே உனக்கு சரியாக படும். எனக்கு கண்டென்ட்டே என்னன்னு தெரியாது. ஓகே ஓகே, அண்ட் மோர் ஓவர் ஐ எம் நாட் கோயிங் டு பி making a business model. I just want to understand how it works. So அதனால I got this stuff. ஓகே, நாங்கள் எங்களுக்கு பேசிக்காக எப்படி இருக்கோம்னா, நான் இந்த புக்ஸ்லாம் படித்தது கிடையாது. எங்களுக்கு டெரிவேஷனும் ஸ்பெக்ஸே கொடுத்துருவாங்க, இதுதான் கேபிஐஸாக எனக்கு வேணும் அப்படின்றப்ப நான் டேட்டா மாடலிங் பண்ணி அந்த டேட்டாவை கொண்டு வந்து காட்டிடுவேன். ஸோ எனக்கு இந்த இது பார்க்குறப்ப வந்துட்டு இது என்னன்னா நோ சென்ஸ் ஃபார் மீ. எனக்கு டேட்டா என்ட்ரியே எனக்கு எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகேவா, பேசிக் ஒர்க் புக் பார்த்துருக்கேனே தவிர ஐ டோன்ட் நோ வாட் டேட்டா ஷுட் பி என்டர்ட், வாட் ஷுட் பி டேலிட் அப்படின்றது எனக்கு தெரியாது. அந்த கண்டென்ட்ல இதை கிளியரா போட்டுருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நீ ஒரு கேபிஐ பிஸ்னஸ்க்கு கொண்டு வரப்போ உனக்கு ஓகே நல்ல எக்ஸ்பிளனேஷன் இருக்குன்ற அது வந்து நீட்டாக சார்ட்டாக போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி கிளாசிஃபிகேஷன் அண்ட் ஓகே டன். நான் வெயிட் பண்ணேன், இப்போ நான் போகிறேன். ஓகே, நான் வந்துட்டு இதே மாதிரி ஹைப்பில் வாங்கின இன்னொரு புக்கு வந்துட்டு அகைன் ஆக்டர் சூர்யா வந்துட்டு வெற்றிமாறன் கூட பண்ண போகிறான்னு சொன்ன படம் வாடிவாசல். இந்த புக்கு எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வார்த்தைகள் ரொம்ப பழைய வார்த்தைகள், ரொம்ப பெக்குலியரான வார்த்தைகளாக இருக்கும், கஷ்டமாக இருந்துச்சு படிக்கிறதுக்கு. அண்ட் வெரி சின்ன ரொம்ப ரொம்ப குட்டி புக்கு இது. ஓகே, 100 pages தான் இந்த புக்கு. ஆனால் இந்த புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கப்ப நான் மாடியில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு புக் படிக்கிறேன் நான். இந்த புக்கு என் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே ஒரு ஜல்லிக்கட்டு கால நிற்கிற அளவுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அப்படியே அந்த அந்த புக்ஸோட அந்த ஒரு பியூட்டி இருக்கும் தெரியுமா, அது வந்து அப்படியே நமக்கு முன்னாடி நிற்கும். அண்ட் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுலாம் நேரில் போய் பார்த்துருக்கேன். அந்த வாடிவாசல் கிட்ட வரிசையில் மாடு நிற்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அது எல்லாமே இதில் சின்ன சின்ன இடத்துல வரும், நாட் அவனியாபுரம், அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும். அந்த அதெல்லாம் பார்த்துட்டு இந்த புக்கு படிக்கிறப்ப அது கிளைமேக்ஸில் ஒரு இது இருக்கும், சூப்பராக இருந்துச்சு இந்த புக்கு வாடிவாசல். திஸ் இஸ் மை ஃபேவரட் புக்காக மாறிடுச்சு. அதுக்கப்புறமா இது எனக்கு ஒரு ரீரீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ஸுமே அப்போ திரும்ப படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இடையில எனக்கு ஃப்ரான்சிஸ் கிருபா அவர் வந்து இறந்து போயிட்டார். உடம்பு சரியில்லாமல் வந்துட்டு ஒரு தமிழ் ரைட்டர் வந்து அவர் பாட்டெல்லாம் எழுதியிருக்காரு தமிழில் படத்துக்கு. ஸோ இவர் வந்து இறந்து போனதுக்கு அப்புறமா வந்துட்டு நான் இந்த அவரோட கவிதைகள் வந்து நான் வாங்கினேன், ஃப்ரான்சிஸ் கிருபாவோட கவிதைகள். இது கொஞ்சம் எனக்கு ரொம்ப மாதிரி ஆயிரும் சம்டைம்ஸ் அவரை பற்றி யோசிக்கிறப்ப. அதனால அப்படி கடந்து போயிடுறேன் அதை. அப்புறம் இது வந்து அண்ணன் அலெக்ஸ் அண்ணன், என்னோட அண்ணன், தி காவேரி நாடான் அப்படின்ற பேரில் வந்து அவர் எழுதுவார். ஓகே, கழுத்தில் மாட்டிக்கொண்ட முத்தம் புக்கோட பேர். இது வந்து கவிதை தொகுப்பு தான். ஓகே, அண்ணன் வந்து எனக்கு இதை கிஃப்ட் பண்ணார். ஓகே, அதுக்கப்புறமா அவர் ரெஃபர் பண்ண நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் எனக்கு வந்து இந்த மாதிரி சங்க இலக்கியங்கள்லாம் படிக்கணும், எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னா குறுந்தொகை படிக்க ஆரம்பி அப்படின்னு சொன்னார். அதில் வந்து 8 தொகையும் ஒன்றாகிய குறுந்தொகை அப்படிங்கிறது வந்து புலியூர் கேசிகன் அப்படிங்கிறவரோட இதில் வந்து புக்கு. உரையாசிரியர் அவர் தான். ஸோ உரையாசிரியர் இருந்தது தெரியுமா உனக்கு என்ன மேட்டர்ன்ட்டு? லிட்ரேச்சர் ஒன்று இருக்கும், அதுக்கு வந்து உரை எழுதுவாங்க, அதோட மீனிங் எழுதுவாங்க.
இப்போ திருக்குறள் இருக்குது அப்படின்னா, திருக்குறள் தெரியும் உனக்கு, திருக்குறளுக்கே மீனிங் எழுதுவாங்க, அதுக்கு தான் வந்து உரை எழுதுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி குறுந்தொகைக்கு வந்து புலியூர் கேசியன் எழுதுன இந்த உரை வந்து எனக்கு வாங்க சொல்லி எனக்கு வாங்கி கொடுத்தாராங்க. அதுக்கு அப்புறமா பொலிட்டிக்ஸில் வந்துட்டு நிறைய, மோஸ்ட்லி இது எல்லாமே பொலிட்டிக்ஸ் தான். பட் நான் ஸ்பெசிஃபிக்காக தேடி வாங்கின ஒரு புக்கு வந்துட்டு அருந்ததி ராயோட இந்த காஷ்மீர் அப்படிங்கிற இந்த புக்கு. ஓகே, ஸோ யா, ஷி காட் மர்டர்ட் அண்ட் வி ஆல் நோ யார் பண்ணாங்க, ஆனால் என்ன எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியும். அருந்ததி ராய் இஸ் வெரி பிரேவ் போல்டு விமன். அதுக்கப்புறமா நிறைய புக்ஸ் இருக்குது. சார் இந்த மாதிரி புக்ஸ்லாம் எங்கள் அம்மா ஆஃபீஸ்க்கு போகிறப்போ வந்துட்டு எடுத்து கொடுத்துருவாங்க எனக்கு, லெனின், அரசு, ஓகே, கவர்மெண்ட் அப்படின்ற இந்த இது. அப்புறம் அகைன் அருந்ததி ராய், வெட்டு கிளிகளை உற்று கேட்டல் அப்படிங்கிறது, இன அழிப்பு, மறுப்பு, கொண்டாட்டம், இதெல்லாமே இந்த இது. அப்புறமா சின்ன சின்ன புக்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது. கடலை தூக்கி செல்லும் பறவை பை டேனியல் ஜோஸ். அப்புறம் ஆகாய தோட்டிகள், கவிதை தான், கவிதை தொகுப்பு தான். ஆகாய தோட்டிகள், பூர்ணா வந்து நம்ம மேரேஜ் வந்த அண்ணன். ஆமாம், அவரும் அலெக்ஸ் அண்ணனும் ஃப்ரெண்டு. ஓகே, அவங்க நிறைய புக்கு நமக்கு இது பண்ணாங்க, புக் ஃபேரில் கொடுத்தாங்க. எஸ் எஸ், கதவுவாங்க அவங்கள்ட்ட. அப்புறமா வந்துட்டு திண்டுக்கல் தமிழ் பித்தன் அப்படின்ற பேரில் வந்துட்டு விளிம்பின் குரல், ஆச்சிமுத்து விளிம்பின் குரல், அந்த புக்கு அண்ணன் சைன் போட்டு கொடுத்த அந்த புக்கு. அதுக்கு அப்புறமா வந்துட்டு இது லாஸ்ட்டாக நான் மென்ஷன் பண்ணேன். இது ஓகே, திஸ் இஸ் அலிபாபா 40 பெண்டர்கள். அப்புறம் எஸ், இந்த புக்ஸ்லாம் வந்துட்டு ஆண்டன் செக்காவோடது. இது சிறுவர்கள் ஆண்டன் செக்காவோடது. குட்டி பெண்களும் காளான்களும் லியோ டால்ஸ்டாயோடது. அதுக்கப்புறமா வந்துட்டு ஓஷோவின் ஞானக்கதைகள், கொஞ்சோண்டு இன்னொரு மீனிங் வெளிக்கொண்டு. அது சுஜாதாவோட ஹைக்கூ. சுஜாதா தெரியும்ல யாருன்ட்டு? தமிழ் ரைட்டர். அவர் வந்து சங்கரோட எல்லா படத்துக்கும் அவர் தான் வந்து எழுதியிருப்பார், ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருப்பார். ஸ்க்ரீன் பிளே ஸ்கிரிப்ட் ரைட்டர் சம்திங். ஓகே, இரவனும் நல்லா, இதுவும் பூர்ணா அண்ணன் எழுதுனது தான். ஓகே, அந்த அண்ணன் நமக்கு நல்லா அவர். அப்புறம் ஆண்டன் செக்காவோட பேட்ச் எனும் நாய்க்குட்டி. ஓகே, wait, let me do okay, something. I have lot. Okay, so next book வந்து the future of money. Again abacus. போடு இது அபாக்கஸ்ல இல்ல. I don't even know what's inside it. I just thought இது வந்து என்னன்னா ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள படிச்சு முடிச்சிடணும், இல்லாட்டி அவுடேட்டட் ஆயிடும். It's about the current economy. ஓகேவா? ஸோ இது இப்போ 2 இயர்ஸ் கழிச்சு ஃபியூச்சர் ஆஃப் மணின்னு இதை படித்தேன்னா ஒன்றுத்துக்கும் வழங்காது. பட் இட்ஸ் லெட்ஸ் இட்ஸ் பை அன் இந்தியன் ஆத்தர். ஸோ ஓகே, இட்ஸ் அபவுட் இந்தியாஸ் எக்கானமி. ஓகே, ஸோ ஓகே, அதுக்குன்னு வாங்கி வச்சிருக்கேன் ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, திஸ் 1984 by George Orwell. Okay, so this is one of the famous books. George Orwell is somebody who died in 1950 itself. Okay, but he wrote this book called 1984, thinking ஒரு ஃபிக்ஷனலாக ஒரு டிஸ்டோபியன் இதில் 1984 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதின புக்கு. இன்ஃபேக்ட் அதில் இருக்கிற ஒரு சில ஃபேக்ட்ஸும் உண்மையிலேயே இருந்திருக்கு 1984. ஓகே, இப்போ நான் ஒன்று இதே ஐடியாவில் நான் ஒன்று சொல்கிறேன். இட்ஸ் இயர் 2100. ஆணவ கொலை தமிழ்நாட்டில் நடக்கும், கேஸ்ட்டுக்காக அடிச்சுக்குவானுங்க. இப்போ நான் 2100 இதே மாதிரி நான் ஒரு புக் போடலாம். ஓகே, ஸோ this is one of the famous books. ஸோ அதனால் நான் வாங்கிட்டேன். I never read it. Okay, you can count that this is one of the fictions that I would read. Okay, and so is this one, Crime and Punishment by Fyodor Dostoevsky. குற்றமும் தண்டனையும் தமிழ்ல. So this is another fiction that I got just because it is Dostoevsky. ஓகே, ஸோ இதில் பேசிக்கலி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த கில்ட்டி மொராலிட்டி இதெல்லாம் இருக்குல்ல, இந்த பனிஷ்மெண்ட் ஃபிசிக்கலாக இல்லாமல் இப்படி இருந்துச்சுன்னா அந்த சம்பவம். ஐ ஹேவன்ட் ரெட் இட், பட் தட்ஸ் வாட் ஐ லேர்ன்ட் அபவுட் இட். ஸோ ஐ ஷுட் ரீட் இட். அதனால வாங்கினேன். திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் பிளிங்கிட்.
I'm promoting Blinkit. Okay, this stuff. Cybercrime victimization. You know, this guy has been studying cyber law. கம்ப்ளீட்டட். Okay, yeah, completed actually. ஸோ அதுக்காக வந்துட்டு எனக்கு மேடம் வந்து ப்ரெசென்ட் பண்ண புக்கு தான் வந்து சைபர் கிரைம் விக்டிமைசேஷன். ஸோ யா, ஆனால் இந்த புக்கை நான் படிக்கலை, ஆனால் நான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டேன். Okay, The Alchemist. This also I got it for him because நான் already படிச்சிட்டேன். Paulo Coelho. It's very popular. It's about a shepherd, a young shepherd, very young boy who has a dream of getting treasure or something. And he follows his dream. He wanted to acquire the treasure அப்படின்ட்டு உண்மையாக இருக்கும் அப்படின்ட்டு. And then he'll meet an alchemist in the middle who will guide him. Alchemistனா தெரியல, somebody which மாதிரி ரசவாதின்னு சொல்லுவாங்க. Okay, அதுதான். That one. Then okay, this is again abacus. நிறைய abacus தான் இன்னைக்கு. Freakonomics and super freakonomics. I think there's one more edition of economics தெரியும் உங்களுக்குலாம். freakonomics. ஆமா. அடுத்து இது என்ன? super freakonomics. அது ரெண்டு ஒரு actually I think there are 3. இப்படி வெச்சோ கரெக்ட்டா இருக்கும். 2 or 3 ன்னு தெரியல. freakonomics, super freakonomics. yes. இது எதை பத்தி? Economics only, but they would have written it in a funny way. இங்க பாரு, இந்த pages பாரு. They would have given a lot of pictures and stats. Easy understanding. Okay. இதை பார்த்துட்டு தான் நான் இதை வாங்கினேன். Okay, so yeah. And I felt like it's easy to read because spacious-ஆ இருந்தது, ஃபாண்ட் எல்லாம் இருக்கிற அளவுக்கு பெருசாக இருக்கும்னு எனக்கு தோணுது. இது Blinkitல வாங்க, நம்ம புக் ஃபேர்ல வாங்கினது. புக் ஃபேர்ல வாங்கினது இது. So that is this one. Then this is again breakout trading. இது வந்து சும்மா வாங்கினேன் ஆக்சுவலி. ஒரு பிடிக்காத ஒரு புக் ஃபேர் ஒன்றுமே இல்லை அந்த புக் ஸ்டோர்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வாஸ் லைக் ஏதோ ஒன்று வாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டே இருந்தாங்க. இன்ட்ரோவர்ட் எப்படின்னா கடைக்குள்ளே போயிட்டு புக்கு வாங்காமல் வந்தால் கடைக்காரர் ஏதாவது நம்ம தப்பாக பார்க்கணுன்றதுக்காகவே ஒரு புக் எடுத்துகிட்டு வந்துருக்கு. நீ ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தேன். தேவர் கெட்டிங் நைஸ் நாவல்ஸ் ஃபிக்ஷன்ஸ் அண்ட் நம்மளுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இது சும்மா கடந்தது. அண்ட் இட் ஹேட் ஃபாண்ட் எதுவுமே இல்லை, ஃபுல்லாக கிராஃப் சார்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. அண்டர்ஸ்டாண்டிங் மேத்தமெட்டிக்கலாக இருந்துச்சு. ஸோ ஐ டக் திஸ். ஓகே. Are you going next or can I go? Okay. This is Think and Grow Rich by Napoleon Hill. This is one of the best. I think billions bought it, I'm not sure. Okay. Napoleon Hill is like one of the famous writers about success stories in the world. And very back in 1930s, somewhere within 1950, 1990, and the Mari. Okay, and he studied about this fellow and all. You know this Andrew Carnegie. அவர் யாருன்னா அந்த அமெரிக்காவில் ஸ்டீல் கம்பெனி வச்சிருக்கிறாரு. பேக் தென் அமெரிக்கா வாஸ் டெவலப்பிங், இட் வாஸ் கன்ஸ்ட்ரக்டிங் ஆல் ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ், பிக் ஸ்டஃப் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆல். அந்த டைமில் அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பார். இஃப் ஹி ஹேஸ் அ ஸ்டீல் கம்பெனி யூ வுட் ஹவ் நோன் ஹவு பிக் ஆஃப் அ பர்சன் ஹி இஸ். ஸோ அவரை பற்றி ஸ்டடி பண்ணி அவரோட ஸ்டோரிஸ்லாம் இதில் போட்டிருப்பார். நாட் ஓன்லி ஹிஸ், few other people's stories also. Okay. Few famous people's stories, the president stories, everybody. Lincoln பத்தில எழுதியிருப்பார். So this also I stole it from my brother. So okay, so this one, it's a family wisdom by Robin Sharma. Okay, this one we got it as a gift from somebody in our wedding. அப்படியே வச்சுருக்கேன். ஓகே, எனக்கு இந்த மாதிரி புக்ஸ் பிடிக்காது. Even I don't like. ஆமாம், இந்த சரி ஓகே வடக்கு சொல்லி. Okay, I am keeping it because it is from the same author that wrote The Monk Who Sold His Ferrari. இந்த புக்கு நான் எங்கேயோ பார்த்தேன். எனக்கு அந்த ஸ்டோரியுமே பிடிக்காது. ஃபெராரி. ஓகே, எனக்கு தெரியும் இந்த புக்கு யார் வச்சிருந்தாட்டு. அப்படியே கோபி. I've heard audio books about all that, so I'm not. This is நீ சொல்றியா? நீ சொல்லு. Okay. The toilet seat. Okay. So this one நான் இதே புக்கு தமிழ்ல வச்சிருக்கேன். கழிவறை இருக்கை வீட்ல வச்சிருக்கேன். Actually he got it for me. I didn't know about this book. Apparently this was very famous. And it's by Lata, Indian author. So இது என்ன சொல்லும் அப்படின்னா, it's about all the taboo topics பற்றி. ஸோ பேசிக்கலி இந்தியான்னு எடுத்தாவே மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணுறப்ப we have lot of taboos, unnecessary taboos. Okay, so நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ I am not a very modern girl and all, but slightly modern when compared to village
பீப்புள் அப்படின்னு வச்சுக்கோவேன். ஸோ நான் அப்படி இருந்து இப்போ நான் ஹொசூரில் வளர்ந்தேன், விச் இஸ் வெரி நியர் டு பெங்களூர். ஐ எம் ஆன் அண்ட் ஆஃப் டு பெங்களூர். இங்கேருந்து நான் இவங்க திண்டுக்கலுக்கு போகிறப்பெல்லாம் ஐ யூஸ் டு சி a lot of வேரியேஷன்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் ஏன் பேசாமல் இருக்குது, இதில் அப்படி என்ன இருக்குது அப்படின்லாம் நான் நினைப்பேன். நாட் only here, when I go to Kerala to my native, no, Talasheri, there also they see it that way. ஆனால் நீங்கள் கொரியா கூட டாயா போட்டிருக்கீங்க. That's recently. Okay. For a very long time that was not there. Okay, so அங்கேயுமே இப்படி தான். I'm not talking about ட்ரெஸ்ஸிங் பர்டிகுலர்லி. நிறைய டாபிக்ஸே அவங்க டேபுவாக தான், லைஃப் ஸ்டைலே அவங்க டேபுவாக தான் பார்ப்பாங்க. ஸோ அது நான் அது ஓப்பன் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதெல்லாம் இந்த புக்ஸ்ல இருக்கா? Yeah, they talk about this extramarital affairs, about certain இந்த மாஸ்டர்பேஷன் பற்றிலாம் பேசியிருப்பாங்க, அது ஏன் டேபுவாக இருக்குன்னு. தென் லாட் ஆஃப் இந்த ஃபீமேல் ரிலேட்டட் இந்த பீரியட்ஸ்லாம் ஏன் டேபுவாக பேசுறாங்க. நான் அந்த டாப்பிக்காக தான் நான் இந்த புக்கு எடுத்துக்கிறேன், பழைய சித்தர் புக்கு. ஸோ தமிழில் வந்துட்டு எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் அந்த காலத்தில் நாங்கள்லாம் இருந்தப்போ, நீ இப்போ இங்கிலீஷ் மெடிசன் பற்றி பேசுவாங்க, சித்த மெடிசின்ஸும் எல்லாமே இருக்குது, சித்தர்கள் இப்படிங்கிறதுக்குள்ள இங்கேருந்து பறந்து அங்கே போயிடுவாங்க, இப்படிலாம் நிறைய பேசுவாங்க. இந்த புக்கு எடுத்து கையில் கொடுத்து, டேய் இதில் பீரியட்ஸ் பற்றி என்னடா போட்டிருக்கு படிக்கடா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிளின்னு கிழிச்சிருப்பானுங்க. ஓகே, என்ன ஒரு இதெல்லாம் எழுதியிருப்பாருன்ட்டு, டேய் நீயே அந்த ரத்தத்துலேருந்து தான்டா வந்த, நீ என்ன அதை தீட்டுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, இந்த புக்கில் நீ எந்த பேஜ் ஓப்பன் பண்ணி நீ படித்தாலுமே சரி பயங்கர ஸ்பார்க்காக இருக்கும் இந்த புக்கு. இவனுக்கு எப்படின்னா இவங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்குவாங்க. இவனுக்கு தேவைன்றப்ப நாங்கள் அந்த காலத்தை கல் தோன்றாமன் தோன்றி மூத்த குடின்னு பேசுவானுங்க, இந்த மாதிரி சித்தர்கள் இப்படி சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு போய் கொடுத்தோம்னா அதை எடுத்துக்க மாட்டானுங்க. இட்ஸ் a man's world basically. Yeah, next we should change it. Then next வந்து this is எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த புக்கு, The 7 Habits of Highly Effective People. You don't know. நான் அபாக்கஸ் ஆள் கிடையாது, அபாக்கஸ்லாம் கிடையாது. Basic they say that billionaires follow these rules அப்படின்ட்டு. I don't think billionaires have time to follow any of these rules, but still it's like என்ன பில்லியனர்ஸ் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இருக்கவங்க பூரா பில்லியனர்ஸ். அவங்க எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஏதாவது இருக்கா? எல்லாம் பொய் எல்லாம். என்னால தான் இந்த புக்லாம் படிக்கவே கிடையாது. 7 Habits of. பட் என்னன்னா நான் ஆல்ரெடி ஆடியோ புக் கேட்டுட்டேன். மேபி டைம் இருக்கிறப்ப அப்படின்ற மாதிரி நான் இதை வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ அது இருக்கு. திஸ் ஒன் அகெயின் இஸ் an old book, student from my brother. Never split the difference. இது வந்து you can basically understand it from the title itself. ஓகே, என்னன்னா தப்புன்னு சொல்ல முடியாது. இது நிறைய இடத்துல you would either discriminate yourself or discriminate your opponent. அது ஏன் ஒக்கர் ஆகுது, பண்ணுறது ரைட்டா இல்லையா, அது எப்படி நெகோஷியேட் பண்ணி இது பண்ணுறது அப்படின்ற மாதிரி. இப்போ நான் படிக்கணும் எனக்காக சொல்கிறேன், நான் உன்னை டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுக்காக அப்படி கொண்டு வந்து இப்படி ஜாடையாக சொல்கிறேன். நாட் தட் கைண்ட் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். இட்ஸ் மோர் பிஸ்னஸ் ரிலேட்டட். அந்த மாதிரி ஃபினான்ஷியல் ரிலேட்டட் அந்த மாதிரி சம்பவம். ஓகே, I don't know. I don't remember reading. I read it halfway through, but I don't remember reading it. Next நான் புக்ஸ் எடுத்துகிட்டு வரேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லிரிசிஸ்ட் அவரோட இந்த கவிதை தொகுப்பு நாமுத்துக்குமார் கவிதைகள். ஓகே, ஒரு நாளில் வாழ்க்கை எங்கும் அந்த பாட்டெல்லாம் எழுதுனது இவர் தான். ஸோ இவரோட கவிதைகள்லாம் சூப்பராக இருக்கும். மை ஃபேவரட் அவர். அப்புறம் இந்த புக்கு நம்ம புக் ஃபேரில் வாங்கினது ஆதனின் பொம்மை அப்படிங்கிறது உதயசங்கர். இட்ஸ் இளையோர் நாவல். திண்டுக்கல் தமிழ் பித்தன் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரு பூ பூத்துச்சான், இந்த இது வந்து டைட்டில். இந்த கேம் நீங்கள் விளையாடிருக்கியா? ஸோ நாங்கள் அதை சுற்றி நின்றுக்கிட்டு ஒரு 5-6 பேர் இப்படி கை வச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே வருவோம். சரி, ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரு பூ பூத்துச்சா, 2 குடம் தண்ணி ஊற்றி 2 அப்படியே சொல்லிகிட்டே இருக்கும். ஒரு சர்டன் எடுத்து நம்மளை கேட்ச் பண்ணணும். 2 பேர் கை பிடிச்சி நிற்போம், அவங்க கீழே போவாங்க. கரெக்டாக அவங்களை கேட்ச் பண்ணிவிட்டு அவங்க அவுட்டு. ஓகே, இந்த கேம் விளையாடிருக்க நீங்கள்? வேறு பாட்டோட விளையாடி. என்ன பாட்டு? I don't remember. ஓகே, it was very ஸோ அந்த டைட்டில்லாம் இது. அப்புறமா வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட் தமிழ் ரைட்டர் தோ பரமசிவன். இவர் வந்து ஒரு ரைட்டர் மட்டும் கிடையாது, இவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு
ஆர்கியாலஜிஸ்ட்னு சொல்லிட முடியாது, இவர் வந்து ஒரு தொல்லியலாளர். ஓகே, இவர் நிறைய ரிசர்ச் பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பார். உதாரணத்துக்கு மஞ்சள் பற்றி சொல்லியிருப்பார். ஓகே, தமிழ் முக்கியமாக இவர் எதை பற்றி பேசியிருப்பார் நிறைய விஷயங்கள் அப்படின்னா வந்துட்டு இவர் வந்து சிறுதெய்வ வழிபாடு பற்றி பேசியிருப்பார். எனக்கு இந்த இப்போ ரீசெண்டாக அவங்க கொண்டு வர சில காட்ஸ் தேர்ஸ்டே மட்டும்தான் சில ஸ்பெசிஃபிக்கான காட்ஸ், அந்த மாதிரி இருக்கிற எந்த ஒரு காட்ஸை பற்றியுமே எனக்கு உடன்பாடே இல்லை அதெல்லாம். ஏன்னா நீ எங்கள் ஊருக்கு வந்து இல்லை கிராமத்துக்கு, எங்கள் வில்லேஜில் பார்த்தோன்னா பாண்டி இருக்கும், முனி கோயில் இருக்கும், ஒரு குளம் இருக்கும், டெமிகாட்ஸ். அது வந்து அங்கே நீ போனேன்னா வந்துட்டு யூ கேன் ஃபீல் த ரூட். இதுதான் என் ஊர், இங்கே தான் நான் வந்தேன். இப்போ என்னன்னா அதில் ஒரு ஹிஸ்ட்ரி ஆக்சுவலி தே ஆர் நாட் வானத்துலேருந்து குதிச்ச கடவுள்லாம் கிடையாது, இருக்கிறவனே கொண்டு போட்டு கடவுளை மாற்றி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தான் டெமிகாட்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால தான் அதெல்லாம் டெமிகாட்ஸு. ஓகே, இவனுங்க இதுக்குள்ளே வந்துட்டு அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு வச்சிருப்பாரு. இதுவே சனநாயகம் அப்படின்னு, திஸ் இஸ் டெமோக்ராட்டிக். ஸோ அந்த மாதிரி புக்கு இது. அப்புறமா மை ஃபேவரட் லீடர் அறிஞர் அண்ணாவோட மாபெரும் தமிழ் கனவு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு நல்ல புக்கு. அண்ணா வந்து என்னெல்லாம் பண்ணார் தமிழ்நாட்டில், ஓகே, எப்படி அப்லிஃப்ட் பண்ணார் பீப்புளை அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலுமே வந்துட்டு இதில் மொத்தமாக தொகுத்துருப்பாங்க. திஸ் இஸ் ஐ வுட் சே மஸ்ட் ரீட் ஃபார் ஆல் ஹிஸ் ஃபாலோவர்ஸ். மாபெரும் தமிழ் கனவு இந்த புக்கு. அண்ட் எனக்கு ஒரு கடைசியாக புக் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். லாஸ்ட்டாக சொல்கிறியா? ஓகே, ஐ ஒன்லி ஹேவ் அ கப்புள் ஆஃப் புக்ஸ். The personal MBA. ஓகே, இது ஏன் வாங்கினேன்னா வாங்குறப்பவே ஐ ரெட் தி ஃபர்ஸ்ட் 2 pages itself. ஓகே, அந்த ப்ரிஃபேஸ்க்கு அப்புறம் வர 2 pagesலேயே ஐ ரெட் இட் தேர் இட் செல்ஃப் இன் புக் ஸ்டோர் இட் செல்ஃப். என்னன்னா நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்க, there are many successful people who stopped their studies thinking that like பேசிக் எஜுகேஷனை தாண்டி எக்ஸ்ட்ரா எஜுகேஷன் பண்ணுறது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம்னு நம்பி அது எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். அப்படியே நாலேஜ் கெயின் பண்ணணும் இல்லை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை படிச்சு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதுவே எனக்கு போதுமானதாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எழுதியிருந்தாங்க. அதனால தான் நானும் இந்த புக்கு வாங்கினேன். ஐ டோன்ட் ஹேவ் எனி ஆசை டு ஃபினிஷ் MBA and all. சும்மா மேபி ஐ தாட் இட் வில் பி இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் ஐ காட் இட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஜாஷ் காஃப்மன்ஸ் தி பர்சனல் MBA. And then the last not the least, the international bestseller, Thinking Fast and Slow. Okay. So it is by Daniel Kahneman. முன்னாடி சொன்னியா? அவர் இல்லை, அது டேல் கார்னிகே. ஓகே, இது வேற டிகே. அது டிசி. ஓகே, அவரை பற்றி சொன்னேன்னா கூட எனக்கு தெரியல. ஓகே, ஸோ திஸ் இஸ் திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ இஸ் அகெயின் அபேக்கஸ் இல்லை, சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட், லைஃப் டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் சம்பவம் தான். More related on psychology stuff than how the brain works and how to control it and blah 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 stuff. நீ ஒரு புக் ஷாப்க்கு போகிற, சரி, ஓகே, பர்டிகுலராக இந்த புக் வாங்கணுன்ற ஐடியா கிடையாது, ஒரு ரேண்டமாக ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி நீ போகிறேன். எந்த மாதிரி டைட்டில் இருந்தால் அந்த புக்கு நீ வாங்குவ? இந்த அபாக்கஸ் புக்ஸ் வாங்கிடுவோன்றது எனக்கு நல்லா தெரியும். செல்ஃப் மோட்டிவேஷன், எப்படி 6 நாளில் 60 பேரை இது பண்ணி இட் இஸ் டோட்டலி பேஸ்ட் ஆன் மை கரண்ட் மூடு. இப்போ நான் இன்னைக்கு எனக்கு என்ன சொல்கிறது, நான் சிக்காக இருக்கேன் அப்படின்னா நான் மோட்டிவேஷன் புக்ஸை தான் நான் தேடுவேன். ஓகேவா, நாளைக்கு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தேன் அப்படின்னா நான் என்னோட டைம் பாஸ்க்குன்னு சொல்லிட்டு தான் நான் தேடுவேன். இட்ஸ் மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் தட். நான் அப்படி கிடையாது. நான் எப்போ விண்டோ ஷாப்பிங் போனாலும் சரி, ஐடியா இல்லாமல் நான் போகிறேன்னு வச்சுக்குவேன். ஓகே, போன உடனே இந்த மாதிரி புக்கு தான் நான் வாங்குவேன். ஓகே, என்னன்னு நான் சொல்கிறேன். டைட்டில் என்னன்னா, பொம்மையாக இருக்கவே பெரியப்படுகிறார் கடவுள் அப்படின்ற புக்ஸ் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். என்னன்னா வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி விஷயங்களை போட்டு அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். தட்ஸ் இட். அண்ட் லாஸ்ட் இது. ஸோ நான் ரீசெண்டாக போன புக் ஃபேரில் வந்துட்டு 4th படிக்கிற 4ஆம் வகுப்பு படிக்கிற ஒருத்தவங்க எழுதின ஒரு புக்கு, இளமதி அப்படின்றவங்க எழுதின புக்கு. அவங்களே ஸ்கெட்ச் பண்ண இல்லஸ்ட்ரேஷன். ஆமாம், ஆகாய கதவு அப்படிங்கிறது தான் புக்கோட பேர். ஸோ இந்த புக்கை வந்து ஐ திங்க் இவங்க தான் நினைக்கிறேன், பட் எனக்கு தெரியல. ப்ராபப்ளி கால் மேலே கால் போட்டு தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். பின்னாடி புக்ஸ் எல்லாம் இருக்குது, செமையாக இருக்குது. ஓகே, பின்னாடி மூலதனம் புக் வேறு இருக்குது, நல்லா இருக்குது.
ஓகே. ஸோ இந்த புக்கு வந்துட்டு எனக்கு வந்து கிடச்சிச்சு அங்கே. ஐ ஆம் ஸோ ஹாப்பி. ஆமாம், அவங்க அப்பா பார்த்தோம். அவங்களோட கையெழுத்தோடையே நல்லா இருக்குது. அண்ட் டெஃபினெட்லி இந்த மாதிரி புக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி சைல்ட் புக்ஸ் எல்லாமே. ஸோ யா, தட்ஸ் இட் ஆல் அபவுட் டுடே. Bye bye.